புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சன்னதி வயல் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன் மகன் சத்யராஜ். இவர் அறந்தாங்கி காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை கொடுத்துள்ளார். அந்த புகாரில் தான் தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் கலெக்ஷன் ஏஜென்ட்டாக வேலை பார்த்து வருவதாகவும், தொழில் ரீதியாக புதுக்கோட்டை மாவட்டம் சென்றபோது கார்த்திக் என்பவர் தனக்கு அறிமுகமானதாகவும், அப்போது கார்த்திக் சோசியல் மீடியாக்களில் நிறைய பதிவுகளை போட்டு வருவதால் பெரிய அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் தனக்கு பழக்கம் என்றும் கூறியுள்ளார். மேலும் சென்னை தலைமை செயலகத்தில் யாருக்கேனும் அரசு வேலை வேண்டும் என்றால் தனது பழக்கத்தை வைத்து வாங்கித் தருவதாகவும் கூறியுள்ளார். இதை நம்பி சத்யராஜ் தனக்கு வேலை வாங்கி தருமாறு கேட்டுள்ளார். இதற்காக முதற்கட்டமாக 1 லட்சம் ரூபாயை கடந்த பிப்ரவரி மாதம் புதுக்கோட்டையில் வைத்து நேரடியாக கார்த்திக்கிடம் கொடுத்துள்ளார். அதன் பின்பு கார்த்திக்கை தொடர்பு கொண்டு பேசிய போது பணம் கேட்டு தொந்தரவு செய்தால் ரவுடிகளை வைத்து தீர்த்து கட்டி விடுவேன் என மிரட்டுவதாகவும், தனது உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருப்பதாகவும் புகார் மனுவில் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த அறந்தாங்கி காவல்துறையினர் சென்னை விருகம்பாக்கத்தில் கார்த்திக்கை கைது செய்துள்ளனர். பின்னர் அறந்தாங்கி குற்றவியல் நீதித்துறை நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி அவரை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் கரிராமன் வட்டம் பகுதியில் லோகநாதன் சத்யா தம்பதி வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை உள்ள நிலையில் சத்யா மீண்டும் கர்ப்பமாக உள்ளார். இந்த நிலையில் சத்யா மாதாந்திர பரிசோதனைக்காக திருப்பத்தூர் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கணவருடன் வந்துள்ளார். அப்போது வீட்டில் இருந்த சத்யாவின் மாமனார் வீட்டை பூட்டு போடாமல் தாழ்பால் மட்டும் போட்டுவிட்டு அருகே உள்ள நிலத்தில் பசுமாடு கட்ட சென்றுள்ளார். இதனை நோட்டமிட்ட மர்ம நபர் எவரோ ஒருவர் வீட்டை திறந்து பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 10 சவரன் தங்க நகையை பட்ட பகலில் கொள்ளையடித்து சென்றுள்ளார். மருத்துவமனைக்கு சென்றவர்கள் வந்து பார்த்தபோது வீட்டின் கதவு திறந்த நிலையில் இருந்துள்ளது. பின்னர் வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டிருப்பதை கண்டவர்கள் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 10 சவரன் தங்க நகை காணாமல் போயிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். உடனடியாக நாற்றம்பள்ளி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த நாற்றம்பள்ளி போலீசார் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து கைரேகை தடயங்களை சேகரித்தனர். மேலும் இதுகுறித்து நாற்றம்பள்ளி போலீசார் வழக்கு பதிவு செய்து பட்டப்பகலில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபரை தேடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே ஆம்னி பேருந்து தலைகீழாக கவிழ்ந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 15 பேர் படுகாயமடைந்தனர். நாகர்கோவிலிலிருந்து சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த தனியார் ஆம்னி பேருந்து உளுந்தூர்பேட்டை அருகே வந்து கொண்டிருந்த போது தூக்க கலக்கத்தில் இருந்த ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோரம் இருந்த தடுப்பு கட்டையின் மீது மோதி தலைகீழாக கவிழ்ந்தது. இதில் 15க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து வந்த எடைக்கல் காவல்துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தலைகீழாக கவிழ்ந்து கிடந்த ஆம்னி பேருந்தை கிரேன் உதவியுடன் மீட்டு போக்குவரத்து நெரிசலை சரி செய்தனர். சென்னை அடுத்த தாம்பரம் முடிச்சூர் பிரதான சாலையில் ஆலிப் என்ற பிரியாணி கடை செயல்பட்டு வருகிறது. இங்கு தாம்பரத்தை சேர்ந்த ரேவதி மற்றும் அவரது சகோதரர்கள் செட்டிநாடு சிக்கன் பார்சல் வாங்கி சென்றுள்ளனர். வீட்டிற்கு சென்று பார்சலை பிரித்தபோது அதில் புழு நெளிந்துள்ளது. இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தவர்கள் செல்போனில் வீடியோவாக பதிவு செய்துள்ளனர். பின்னர் பார்சலை எடுத்துக்கொண்டு பிரியாணி கடை உரிமையாளரிடம் கேட்டபொழுது சரியாக பதிலளிக்காமல் இதை பெரிதுபடுத்த வேண்டாம், உங்களுக்கு பணம் கொடுக்கிறேன் என உரிமையாளர் தெரிவித்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இதுகுறித்து காவல் நிலையத்திற்கும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குன்றத்தூர் அருகே பணியின் போது கொதிநிலையில் இருந்த கெமிக்கலில் தவறி விழுந்த வாலிபர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி தாலுகாவை சேர்ந்தவர் பிரவீன்குமார். குன்றத்தூர் அடுத்த திருமுடிவாக்கம் சிட்கோவில் உள்ள கார் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் கம்பெனியில் வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் 55 டிகிரி கொதிநிலையில் இருந்த சோடியம் ஹைட்ராக்சைடு கெமிக்கல் நிரப்பப்பட்ட தொட்டியில் உள்ள நீரில் சுற்றிக் கொண்டிருந்த மெஷின் பழுதானதாகவும் அதனை தொட்டியின் மேலே ஏறி சரி செய்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக கொதிநிலையில் பிரவீன்குமார் தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அங்கிருந்த ஊழியர்கள் அவரை மீட்டு
கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்த நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் இச்சம்பவம் குறித்து குன்றத்தூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆசை வார்த்தை கூறி பெண்ணிடம் பணம், நகை பறித்துக் கொண்டு பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குற்றவாளியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கீழ் ஆலத்தூர் அடுத்த நாகல் கிராமத்தைச் சேர்ந்த ஹேமராஜ் என்பவர் சென்னை புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த தீபா என்ற பெண்ணிடம் செல்போன் மூலம் பழகி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 14ஆம் தேதி தீபாவின் தாய் சிவகாமி சென்னை புளியந்தோப்பு காவல் நிலையத்தில் தீபா காணவில்லை என புகார் அளித்திருந்தார். புகாரின் அடிப்படையில் சென்னை புளியந்தோப்பு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். விசாரணையில் தீபா பயன்படுத்திய செல்போனை ஆய்வு செய்தபோது கடைசியாக தீபாவிற்கு போன் செய்தது ஹேமராஜ் என்பதும் தெரியவந்தது. உடனடியாக ஹேமராஜை கைது செய்த போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை நடத்தினர். விசாரணையில் தீபாவிடம் நகை, பணம் இருப்பது அறிந்த ஹேமராஜ் குடியாத்தம் ரயில் நிலையம் அருகே உள்ள ஒரு மலையடிவாரத்திற்கு அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்து பணம், நகையை தீபாவிடம் பறித்துக் கொண்டு கொலை செய்துவிட்டதாக தெரியவந்தது. இதையடுத்து ஹேமராஜை குண்டர் சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்து மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த தளி ஜெயந்தி காலனி என்னும் இடத்தில் ஆண் சடலம் கொலை செய்து கிடப்பதாக தளி போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் கொலை செய்யப்பட்டவர் குணிக்கல் கிராமத்தைச் சேர்ந்த சதீஷ் என்பது தெரியவந்தது. இதையடுத்து சதீஷின் உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையில் கொலை செய்தவர்கள் யார், கொலைக்கான காரணம் என்ன என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.